என் பேர் ஹரிதாசன். எனக்கு 60 வயசாகுது. என் லைஃப் நாசப்பட்ட மாதிரி அமைஞ்சது. அன்பான மனைவி, அழகான பையன், பெரிய வீடு, கார். சின்ன வயசில் என்னோட ட்ரீம் ஒரு படம் எடுத்து ஆஸ்கர் அவார்டு வாங்கணும்னு. ஆனால் அப்போல்லாம் எதுவும் நடக்கலை, ட்ரை பண்ண டைமும் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக, ஒரு நல்ல அப்பாவாக என் கடமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ என் கடைசி காலத்தை இந்த வீட்டில் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன். என் மனைவி என்னை விட்டு போன பிறகு என்னை பார்க்க வர ஒரே ஜீவன் இதுதான். அதுவும் நான் வரதுக்குள்ள ஓடிடும். இப்போ நான் வயசான பேச்சுலர். வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். சாப்பிட்றது, வீடை க்ளீன் பண்ணுறது, முக்கியமாக என்னை நானே பார்த்துக்கணும். எல்லாமே நான் தான் செய்யணும். கல்யாணம் பண்ணால் லைஃப் முடிஞ்சிடும், பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாதுன்னு பயமுறுத்தினானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவேன் என் ஒய்ஃப். மை ஹாப்பியஸ்ட் டேஸ். உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. உனக்கு வாக்கப்பட்ட வருஷங்க போன என்ன போகாத உன்னோட பாசம். என் உச்சி மோத பாதம் வரை என் புருஷ ஆட்சி பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசெல்லாம் உன்னை எழுதி. ஐ மிஸ் யூ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒய்ஃப் இறந்துட்டா 72% ஹஸ்பண்டும் சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் நான் வாழ போகிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ஜாய் பண்ணி வாழ போகிறேன். தனியாக வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல ஃபீல். முக்கியமாக கேட்க ஆள் இருக்காது.
என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பேக் விஸ்கி, ஃபுட்பால் மேட்ச், சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனால் இதே 5 வருஷமாக பண்ணால் இதை விட பெரிய கொடுமை எதுவும் இல்லை. யாராவது பேசுவாங்களான்னு இருக்கும். நான் கடைசியாக பேசினது 3 நாள் முன்னாடி. அதுவும் கஸ்டமர் கேர் கூட. அவன் ஃபேன் இல்லாமல் தூங்க மாட்டான், அவனுக்கு தெரியாதா? மிலன் என் லைஃபுக்கான அர்த்தம். அவன் பார்க்குறது, பேசுறது, அவனை தொடும்போது, அவனோட விளையாடுறப்ப வர சந்தோஷம் இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவனுக்காக வாழலான்னு தோணும். இன்னும் நீங்க 2 பேரும் தூங்கவே இல்லையா? டைம் என்ன ஆகுது? முதல்ல போய் படுத்து நீங்க தூங்குங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். ஃபேன் இல்லைனாலும் அவன் தூங்குவான். அவன் ஃபேன் இல்லாமல் தூங்க மாட்டான், அவனுக்கு தெரியாதா? சந்தோஷம் நம்மளை தேடி வரலன்னா நாம தான் அதை தேடி போகணும். நான் ஏன் தனியாக இருந்து கஷ்டப்படணும்? என் பையன் இருக்கும்போது என் பையன் தான் எனக்கு சந்தோஷம். என்னை பார்த்துக்கிற ஒரே ஆள். அவனை தேடி நான் போகிறேன். அவன் பிஸியாக இருக்கான், அதான் கால் எடுக்க முடியல. அவன் என்னை நல்லா பார்த்துப்பான், ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பான். டைரி எனக்கு எழுதவே பிடிக்காது. ஆனால் என் கஷ்டத்தை சொல்ல வேறு வழியில் எழுதினேன். நீ இனிமேல் எனக்கு தேவைப்பட மாட்டேன், ஏன்னா நான் என் பையன்கிட்ட போகிறேன். குட் பை லோன்லினஸ். ஹலோ மிலன், எப்படிப்பா இருக்க? ஹலோ, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்கள். உன் ஃபோனுக்கு நிறைய வாட்டி கூப்பிட்டேன், ஆனால் நீ அட்டன் பண்ணவே இல்லை. ஹைதராபாத்தில் கிளைண்ட் மீட்டிங் வந்திருக்கேன், அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். என்னப்பா இருமிட்டே இருக்கிறீங்க? டாக்டரை பார்த்தீங்களா இல்லையா? அதான்ப்பா டாக்டரை பார்த்தேன். டாக்டர் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா. அதான் கடைசியாக ஒரு தடவை உன்னையும் வேற பையனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. எனக்கு தெரியும் நீ பிஸியாக இருக்கன்னு. நீங்கள் ஒன்றும் கொலைப்படாதீங்க, கேன்சர்லாம் க்யூரபிள் தான். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிடுங்க. நான் இன்னும் ஒரு வாரம் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். நான் வழியில் இருக்கேன்ப்பா, உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன். அட்லீஸ்ட் பேர பையனை அதை பார்த்துட்டு போயிடுறேன். ஒரு முக்கியமான கால் வருது, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ஃபோன் அடிக்க வேணாம், நானே ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியலையாடா.
என்னால் இந்த வீக் வர முடியாது, நான் நெக்ஸ்ட் வீக் வரேன்ப்பா. இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், அப்புறம் கால் பண்ணுறேன், வைங்க. உயிரோடு இருக்கும்போது ஒருத்தவங்களோட அருமை நமக்கு புரியாது. பெற்றவங்களை விட காசு வேலை தான் முக்கியம்னா நீங்களும் அன்புள்ள அப்பாவாக ஆகிறப்போ உங்கள் நிலைமையும் இதுதான். இன்று நான், நாளை நீ. இப்படிக்கு அன்புள்ள அப்பா.